ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் லாஸ்ட் வீக் ஒரு இஷ்யூ பற்றி பேசியிருந்தேன். தெரியாதவங்க அந்த லாஸ்ட் வீடியோஸில் இருக்குது. அது என்ன இஷ்யூ, எதனால் அந்த இஷ்யூ வந்துச்சுங்கிற டீட்டெயில் அதில் இருக்குது. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷன் போகலாம். இப்போ நாங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் லெட்ரு நேற்று திங்கக்கிழமை கொடுத்தாங்க. மத்தியானம் ஒரு 12 மணிக்கு கொடுத்தாங்க. எனக்கு அன்றைக்கி வேலை இருந்ததுனால அன்றைக்கி போக முடியல. நேற்று காலைல போய் அது ஸ்கூலில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏம்மா எல்லாமே மேனுவல் இல்லைம்மா, மேனுவலாக இருந்தால் நான் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தப்போயே நான் சீட்டு போட்டு கொடுத்துருப்பேன். இப்போ எல்லாமே ஆன்லைன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஃபார்ம் வாங்கினா கூட அதை அப்லோட் பண்ணேன், எனக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகாது, அதை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்ட்டாங்க. இப்போது அந்த எம்எல்ஏக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில சார். அது சார் நான் உங்களுக்கு லெட்ரு கொடுக்குறேன், அவர் ஓகே ஆகும், இல்லைன்னா நான் பேசுகிறேன் அப்படின்னாரு. அவருக்கு அந்த டீட்டெயில் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வரீங்க, அது எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். 100 பேருக்கு ஒண்டி பிரயோஜனம் இருக்குது, 190 பேருக்கு இல்லைன்னா அது எப்படி? எல்லாருக்கும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கீம்ஸ்லாம் ரெடி பண்ணிங்கன்னா அது எல்லாருக்கும் ஃபேவராக இருக்கும்ல. இதான் என்னோடய அப்பீரியன்ட். இதை எங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கல. அடுத்த வருஷமும் கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட்டு தான். ஏன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி எங்கள் பாப்பாவுக்கு அப்போ க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ 3.5 இயர்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் 4 தாண்டி இருப்பாங்க. அப்போ ஏஜ் எலிஜிபிலிட்டி க்ளோஸ் ஆகிடும். அதனால ரிஜெக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபார்மு. அந்த ஆர்டி ஸ்கீமே எங்களுக்கு இப்போ பிரயோஜனம் கிடையாது எங்கள் பொண்ணுக்கு. இப்போ நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கோம் ஆர்டிக்கு. ஆனால் கிடைக்கிறதும் கவர்மெண்ட் ரூல்ஸில் தான் இருக்குது. இந்த அரசுக்கு என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரீங்க, அது நல்லது, தேங்க்யூ. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் அது எல்லாருக்கும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாமல் இருக்கிறது அது சரிசமமான இது இல்லை. அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சார். எடுத்துகிட்டு வர்றதை நீங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் பிரயோஜனப்படுற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.